ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்லுக்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி சரண்யா அக்காவும் நானும் நேற்று முழுக்க என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று முழுக்க அவர் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நானும் எனக்கு பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டு வச்சேன். என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டுக்கு அவர் சாப்பிட்லன்னு தெரிஞ்ச உடனே தண்ணி ஊற்றிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில் அந்த புளி கரைச்சி வச்சுருந்தா கூட நம்ம டே டைமில் இது பண்ணியிருக்கலான்னு யோசித்தேன். பழக்க தோசத்தில் ஒரு சில இருக்கும்போது அப்படி தானே பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதை நல்லா புளிஞ்சு லெமன் ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊனரம்மா பரோட்டா கொடுத்துருந்தாங்க. லெமன் ரைஸ் பவுடராக கடையிலே கிடச்சிச்சு. அதை பவுடர் மட்டும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருந்தேன். நானும் சரண்யா அக்காவும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரண்யா அக்கா சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீ ஒடிசாவில் இருக்கும்போது நான் தமிழ்நாட்டில் இருந்தேன், நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீ ஒடிசாவில் இருந்த, இப்போ உல்ட்டாவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிடலன்னு தெரிஞ்ச உடனே அக்கா நீ வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் நான் சாப்பிட்றத பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க நம்பினாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அக்காவை. கண்டிப்பாக சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மிஸ் யூ அக்கா, ஐ லவ் யூ. இப்போவுமே எங்களோட பாண்டிங் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் இன்னுமே இப்படி தான் இருந்துட்டு போகுது. நடுவில் எல்லாருமே சண்டையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை. வீட்டு பிரச்சனையால் நான் கொஞ்சம் பேசாமல் இருந்தேன், அவங்களோட வீட்டு பிரச்சனையால் அவங்க பேசாமல் இருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. அதை ஏன் நான் ஷார்ட்ஸில் வீடியோ கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் சரண்யா கிட்ட பேசுறது இல்லையான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா, அதனால தான். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.